அண்மைச் செய்தி. நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக இன்று காவல்துறையினர் அவரை தஞ்சைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தற்போது தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எஸ்பி சுந்தரவனம் முன்னிலையில் ஆய்வாளர் மணிகண்டன் உதயநிதியிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினரால் அவர் இன்று காலை தஞ்சாவூர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். சற்று முன் அவர் தஞ்சாவூர் சென்றடைந்த நிலையில் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சை எஸ்பி சுந்தரவனம் முன்னிலையில் ஆய்வாளர் மணிகண்டன் உதயநிதியிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக இன்று காலை காவல்துறையினர் அவரை தஞ்சைக்கு அழைத்து சென்றனர். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் உதயநிதி விசாரணைக்காக மட்டுமே தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுவதாகவும் அவரை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் இல்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்னதாக அவர் தஞ்சை சென்றடைந்துள்ளார். தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சை எஸ்பி சுந்தரவனம் முன்னிலையில் ஆய்வாளர் மணிகண்டன் உதயநிதியிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? உதயநிதி ஸ்டாலினிடம் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. சரியாக மாலை 6:45 மணி அளவுல அவர் அந்த அமர்ந்த வாகனத்திலிருந்து இறங்கி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருது. முன்னதாக உதயநிதியை அழைத்து செல்வதற்காக இருந்த திட்டங்கள்ல மாற்றங்கள் இருந்தது. அதுக்கு பிறகாக தற்போது செல்லக்கூடிய இடத்திலே மாற்றம் செய்யப்பட்டு செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு உதயநிதி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் உதயநிதி அழைத்து வரக்கூடிய தகவல் அறிந்து தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துல அதிக அளவுல திமுகவினர் கூடியிருந்தாங்க. அந்த காவல் நிலையத்தை முழுவதும் சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுகவினராக இருக்கக்கூடிய காரணங்களாலும் தொடர்ந்து உதயநிதி உள்ளே கொண்டு செல்வதற்கு சிரமங்கள் இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம், விசாரணை முழுமையாக நடைபெறாததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனால சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு தஞ்சை மாவட்டத்திலேயே செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலேயே அவரை வைத்து விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையினர் ஒரு முடிவு செய்திருந்தனர். அதன் அடிப்படையிலேயே வாகனத்தை திடீரென திருப்பி செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ளாக விட்டிருந்தாங்க. அதற்கு பிறகாக உதயநிதியோரிடம் விசாரணை இங்கேதான் நடத்தப்படும், அங்கு விசாரணை ஏற்ற ஒரு சூழல் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அப்போதும் கூட உதயநிதி அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். நீங்கள் எனக்கு கைது செய்யப்படும் போது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தினுடைய எஃப்ஐஆர் தான் காட்டினீங்க, அந்த எஃப்ஐஆரில் தான் என்னுடைய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த காவல் நிலையத்தில் தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகாக அங்கு இல்லாதனால தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வதாக சொல்லியிருந்தீங்களோ அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்ததாக சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது நீங்க செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன், ஆனால் எந்த இடத்தில் விசாரணைக்காக அழைத்து வந்தீர்களோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று உதயநிதி சற்று நேரம் பிடிவாதமாக அவர் அழைத்து வரப்பட்ட அந்த காவல் வாகனத்திலேயே அமர்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. அப்படியான சூழலுக்கு பிறகாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இன்னும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தினுடைய வாசலையே அதிக அளவுல திமுக தொண்டர்கள் குழுமி இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இப்படியான சூழல்ல உதயநிதி அவர்கள் அவருடைய அழைத்து வரப்பட்ட அந்த காவல் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அங்கு கூடியிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்களுடைய அந்த ஆதரவை ஏற்கும் விதமாகவும் அவர்களிடம் இந்த கைது குறித்தான ஒரு ஆறுதலை வெளிப்படுத்தும் விதமாகவும் தனது கைகளை உயர்த்தி சிரித்த முகத்தோடு தொண்டர்களை நோக்கி அவர் வந்திருந்தார். அதுக்கு பிறகாக விசாரணைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பதால் நான் திரும்ப வருகிறேன் என்பதை உணர்த்தும் விதமாக கைகளிலே செய்கை காட்டிவிட்டு அவர் மீண்டும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ளாகவே சென்றிருந்தார். 6:45 மணி அளவுல அந்த விசாரணை என்பது உதயநிதியிடம் தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணை இன்னும் எத்தனை மணி நேரங்கள் செல்லும், எத்தனை கேள்விகள் கேட்கப்படும், அந்த கேள்விகள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் விசாரணையுடைய முடிவுல அந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு போதுதான் தெரிய வரும். இப்போதைய சூழல்ல அவர் இன்றைய தினம் விசாரணை செய்யப்பட்டு இன்றைய தினம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்துடைய உத்தரவு. இன்று விசாரணைக்காகத்தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரை ரிமாண்ட் செய்ய மாட்டோம் என்பது காவல்துறை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். இப்படியான சூழல்ல விசாரணை நடைபெற்றிருக்கூடிய நிலையில இந்த விசாரணை எப்பொழுது முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா காலையிலிருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு விசாரணைக்கான ஒரு பயணத்தை
காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறாங்க. காலை 6 மணி அளவுலாம் சென்னை நீலாங்கல் இருக்கக்கூடிய உதயநிதியுடைய இல்லத்திற்கு சூழ்ந்திருந்தாங்க. வழக்கத்தை விட கூடுதலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறது அறிந்த திமுகவினர் அந்த பகுதியில் உதயநிதிக்கு கைது செய்வதற்கான திட்டமிடுவதை அறிந்து அதிக அளவு குழும தொடங்கியிருந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.